Hi everyone. So General Organic Chemistry Crash Course 2. So last class just organic chemistry organic chemistry and organic compounds அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், வாட் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மேட் ஆஃப் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த லெக்சரில் we are going to discuss the topics electron displacement effects, inductive effect and its application, electromagnetic effect. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து அதோட டைப்ஸ் அண்ட் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்ற பை த நேம் இட்ஸ் இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு வர எஃபெக்ட், ஒரு எஃபெக்ட் இன் த சென்ஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் இட்ஸ் பிஹேவியர் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸில் சம் லிட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று பெர்மனண்ட் அண்ட் டெம்ப்ரரி. ஸோ டெம்ப்ரரி அப்படின்னு பார்த்தோம்னா there is only one, that is electromagnetic effect. ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ்ன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ டெம்பரரி எஃபெக்டில் ஒன்லி எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட் இஸ் தட். பெர்மனண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டக்டிவ், மீசோமெரிக், ரெசனன்ஸ் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ டெம்பரரி அப்படின்றது பை த நேம். இப்போ வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்துட்டு இட் கிட் மீ கவுண்டர் பேக்ட். எப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இப்படி ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது அண்ட் தென் இட் கேன் பி ஃப்ளோட் பேக். அந்த மாதிரி அந்த சேஞ்ச் வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பட் பெர்மனெண்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. பெர்மனெண்ட் அந்த எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு அந்த மாலிகுலில் கம்ப்ளீட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் அந்த காம்பவுண்டில் வந்துட்டு எப்பயுமே இருக்க தான் செய்யும். இட் கேன் நாட் பி compensated by anything. So this is about electron displacement effect. So first one வந்துட்டு inductive effect. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா இதோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா displacement of electrons along the carbon chain due to the difference in electronegativity of the carbon atom or groups attached to the carbon chain. So displacement of electrons along the carbon chain due to difference in electronegativity. So இந்த effect, inductive effect எதனால வருது அப்படின்னா due to the change in the or difference in the electronegativity. இப்போ கார்பன் இருக்குது, கார்பன் இல்லாமல் இன்னொரு ஆட்டம் இருக்குது, லைக் ஹைட்ரஜன், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், இந்த ஆர் ஏதாவது இன்னொரு குரூப் இருக்குது. ஆட்டம் ஆர் குரூப்னு தானே சொல்லியிருக்கோம். ஸோ எனி அதர் குரூப் லைக் மெத்தைல் குரூப் ஆர் எத்தைல் ஆர் ஃபினைல் ஆர் ஐசோப்ரோப்பைல், இந்த மாதிரி ஐசோபியூட்டைல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அந்த மாலிக்யூலில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இதை பற்றி நம்ம வந்து மேஜர் அந்த வீடியோவிலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தோன்னா இப்போ லெட்டஸ் டேக் கார்பன் செயின். ஸோ இது வந்துட்டு ஒரு கார்பன் செயின் அப்படின்னா இதிலெல்லாம் என்ன ஹைட்ரஜன் இருக்குது, இப்போது இந்த இடத்துல let us introduce a chlorine. ஸோ இங்கே குளோரின் இருந்துச்சு அப்படின்னா கார்பன் அண்ட் குளோரின் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா chlorine is more electronegative than carbon. We know that chlorine is more electronegative than carbon. So it pulls the electron towards it. ஸோ அது வந்துட்டு அது பக்கமாக எலக்ட்ரான்ஸை இழுத்து வச்சுக்கும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ குளோரினை நோக்கி எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த கார்பன்லேருந்து எலக்ட்ரான் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இட் கெட்ஸ் அ partially negative charge and here partially positive charge. Okay, so இந்த இடத்துல ஒரு positive charge, partial positive charge, that is delta, ஒரு little amount of positive charge is created. அது நம்ம delta positive அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி delta negative charge வந்துட்டு வந்துடும். not completely positive or completely negative. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கே மூவ் ஆகலை. இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா தான் இங்கே நெகட்டிவ்
இங்கே பாசிட்டிவ்னு எழுத முடியும். பட் இட் இஸ் நாட் ஸோ. எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மூவ் ஆகலை. ஒன்லி இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் இட், அவ்வளோதான். நாட் கம்ப்ளீட் மூமெண்ட். ஓகே, ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டெல்டா பாசிட்டிவ் வந்துருச்சு. அடுத்து இந்த கார்பன் பார்த்தோம்னா இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் அகெயின் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இங்கே டெல்டா ப்ளஸ் டேஷ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டெல்டா ப்ளஸ் டேஷ். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் எந்த சைடு மூவ் ஆகிட்டுருக்கு? டுவார்ட்ஸ் குளோரின். இந்த டைரெக்ஷனில் குளோரினை நோக்கி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. ஓகே, அடுத்து இங்கே வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற கார்பன் வந்துட்டு அகெயின் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். இங்கேருந்து மூவ் ஆகும். இங்கே டெல்டா ப்ளஸ் டபுள் டேஷ்னு வந்துடும். சரி, ஓகே. இப்போ அடுத்த கார்பன் வருமானா? வராது. அப் டு தேர்ட் கார்பன் ஒன்லி த இண்டக்டிவ் எஃபெக்ட் வில் பி தேர். ஸோ நம்ம எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமில் இருந்து 3 கார்பன் வரைக்கும் தான் இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். பியாண்ட் தட் தேர் வில் பி நோ இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸை நோக்கி மூவ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அது பக்கமாக வச்சுக்க தான் இந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு பார்க்கும். லைக் இந்த ஹாலஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு பார்க்கும். ஸோ அது பக்கமாக இழுக்குது. ஸோ இங்கே ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு கிரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டியும் இந்த குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸும் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இங்கேயும் டெல்டா பாசிட்டிவ் வரும். அடுத்த கார்பன்லேயும் டெல்டா பாசிட்டிவ் வரும். அது த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் குளோரின். குளோரின் வந்துட்டு 3 கார்பன் வரைக்கும் எலக்ட்ரான்ஸை அது பக்கமாக இழுத்துக்கிற முடியும். ஓகே, நாட் ஒன்லி குளோரின், த ஹாலஜன் ஆட்டம்ஸ் ஆர் த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, இட் இஸ் அ பெர்மனெண்ட் எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்த மாதிரி எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இஸ் த ஒன்லி டெம்பரரி எஃபெக்ட், அதர்ஸ் ஆர் பெர்மனெண்ட் எஃபெக்ட். It is a weak effect as the shift of pi electrons is partial. It is a weak effect. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா பை எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு பார்ஷியலாக தான் இருக்குது. தட்ஸ் வை வி கெட் அ பார்ஷியல் பாசிட்டிவ் ஆர் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், நாட் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் லைக் தட், லைக் அ போலார் அயான். Electron shifts towards more electronegative atom or group. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம், டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்கே மூவ் ஆகும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் சைடு வந்துட்டு மூவ் ஆகும். இஃப் தேர் இஸ் அ oxygen group here, then also it will move that side, or nitrogen இருந்தாலும் அந்த சைடு தான் மூவ் ஆகும். ஏன்னா ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஃப்ளூரின், புரோமின் இந்த மாதிரி எது இருந்தாலும் diminishes after third carbon in the chain. ஸோ நான் சொன்ன மாதிரி 3வது கார்பனுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட் வந்துட்டு டிமினிஷ் ஆயிரும். there will be no inductive effect after 3 carbons from the electronegative atom. It decreases with the distance from electronegative group. ஸோ இதே பாயிண்ட் தான், decreases with the distance. ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கிற டெல்டா பாசிட்டிவ் இஸ் more than this. ஸோ இங்கே இருக்க டெல்டா பாசிட்டிவ் இஸ் greater than this one is greater than this one. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் போக போக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அது பக்கமாக இழுத்துக்கிற கெப்பாசிட்டி வந்துட்டு குறையும். ஏன்னா இங்கேருந்து அதோட எலக்ட்ரான்ஸ் இழுக்கிறதுக்கும் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு புல் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இட் இஸ் பிகாஸ் த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இண்டக்டிவ் எஃபெக்ட் கம்மியாகும். ஓகே, டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட் decreases. ஓகே, அதே மாதிரி தேர்ட் கார்பனுக்கு அப்புறமா டிமினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்னு எடுத்துட்டோன்னா ஒன்று ப்ளஸ் ஐ குரூப்ஸ் ஆர் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் ஆர் மைனஸ் ஐ குரூப் ஆர் மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் ஐ குரூப்ஸ் என்னென்னா தேர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஸோ செயின் உள்ளர எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கிற குரூப்ஸ் வந்துட்டு we call them as electron donating groups. ஸோ இது என்னென்னா substituents which attract electrons with less power than hydrogen. ஸோ ஹைட்ரஜனை விட கம்மியான பவரில் சப்ஸ்டியன்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த ப்ளஸ் ஐ குரூப்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா மெத்தில்,
HN minus, O minus, COO minus, tertiary methyl group, secondary, primary, and then methyl, at the tritium, deuterium, hydrogen. Okay, the substance which attract electrons with less power than hydrogen. So, this one plus I groups enna alkyl groups. All alkyl groups are okay, so all alkyl groups are plus I groups. So plus இப்போ வந்துட்டு ஒரு substance or not substance ஒரு compound or molecule இருக்கு. அந்த molecule only alkyl substance இருக்கு அப்படின்னா that is electron donating one. அதாவது அந்த alkyl substance வந்துட்டு electron donating இருக்கும். அந்த இடத்துல plus I effect வந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா minus I groups or electron inducing group or electron withdrawing group. இந்த இடத்துல Wன்னு போட்டுக்கோங்க, electron withdrawing, ஏன்னா donating withdrawing ஈஸியாக இருக்கலாம். ஸோ electron withdrawing group. Substance which attract electrons with more power than hydrogen. ஸோ ஹைட்ரஜனை காட்டிலும் அதிகமான பவர். ஸோ more power than hydrogen. So hydrogen விட பவர்ஃபுல்லான groups or atoms வந்துட்டு இருக்கிறப்ப. ஸோ ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் வருது, ஃப்ளூரின் அண்ட் நைட்ரஜன் உள்ள வருது, டெட்ராஃப்ளூரேட் காம்பவுண்ட்ஸ் வருது. அடுத்து டெர்ஷியரி அமீன், செகண்டரி சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், அடுத்து அமோனியா, NO2 groups, cyanide, aldehyde, carboxylic acid, fluorine, bromine, iodine. Okay, so these are minus I groups. Okay, இதை வந்து நல்லா நோட் பண்ணணும் தேவையில்லை. எது அதாவது இப்போது மைனஸ் ஐ குரூப்னால் எப்படி இருக்கும், ப்ளஸ் ஐ குரூப்னால் எப்படி இருக்கும்னா ப்ளஸ் ஐ குரூப் ஒன்றும் இல்லை, எல்லா அல்கைல் குரூப்ஸுமே ப்ளஸ் ஐ குரூப் தான். அல்கைல் குரூப் என்ன இருந்தாலும் அது ப்ளஸ் ஐ குரூப்பில் வந்துடும். மற்றது எல்லாமே மைனஸ் ஐன்ற போது நம்மளுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அமீன் இருக்குது, ஆல்டிஹைட் இருக்குது, அடுத்து அல்காக்சைடு, கீட்டோன், எத்தில், மெத்தில், அமீன், இந்த மாதிரி வருதா. ஸோ இது எல்லாமே மைனஸ் ஐயில் வந்துடும். அல்கைல் குரூப் மட்டும்தான் ப்ளஸ் ஐயில் போகும். ஸோ ஈஸி தான். The increasing order of minus I effect is, ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டில் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட், அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட அசிடிட்டி பற்றி வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் த சாப்டர் இட்செல்ஃப். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் அந்த கான்செப்ட் படிக்கும் போதே அதோட அசிடிட்டி பற்றியும் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அசிடிட்டி is directly proportional to minus I effect and inversely proportional to plus I groups. We know that plus I group இருக்குன்னா that the acidity decreases. அதோட ஹைப்ரிட் எப்படி எழுதலாம்னா இப்போது RCH2COOH இருக்குன்னா H plus dissociate ஆனதுக்கப்புறம் RCH2COO மைனஸ்னு இருக்குமா. இப்போ டியூ டு ரெசனன்ஸ் த எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் ஹியர், இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே. ஸோ இட் வில் ஃபார்ம் like this. Okay, so இந்த மாதிரி வந்துட்டு ரெசனன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டீலோக்கலைசேஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தட் இஸ் த ரெசனன்ஸ் ஹைப்ரிட்.
Okay, so this is about acidity of carboxylic acid, resonance hybrid. Okay, so அப்போ R group இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல acidity குறையும். As the number of alkyl groups increases, so that the R group increases, acidity decreases. So example க்கு ஸோ இது நாளத்தில் எது மோர் அசிடிக்னு கேட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் மோர் அசிடிக் அண்ட் தென் திஸ் ஒன், அடுத்து திஸ் ஒன், அடுத்து இது. ஸோ அசிடிட்டி ஆர்டர்னு பார்த்தோம்னா பி இஸ் மோர் அசிடிக் அண்ட் தென் ஏ அண்ட் தென் டி அண்ட் தென் சி. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி இன் திஸ் கேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மெத்தில் குரூப்னு பார்த்தோன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த COOH இல்லாமல் எத்தனை கார்பன் சப்ஸ்டன்ட் இருக்குது? 1 2 3 1 2 3 4 1 1 1 2. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ், அதாவது as the R increases acidity decreases. ஏன் அப்படின்னா Rன்றது ப்ளஸ் I group, ப்ளஸ் I is inversely proportional. So this is the reason. Next one, acidic strength of carboxylic acids minus I effect. So minus I group இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அதுதான் இங்கே அப்ளிகேஷன் பார்த்தோன்னா. as I said minus I effect is directly proportional to acidity. ஸோ வந்துட்டு minus I group இருக்குது அப்படின்னா அங்கே acidity increase ஆகும். ஸோ acidity directly proportional to minus I groups. Okay. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னாலே புரிஞ்சிடும், ஏன்னா நம்ம ஹைப்ரிட் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போது ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எது மோர் அசிடிக் அப்படின்னு சொல்லி இங்கே CH3CH COOH இருக்குது, இங்கே CH3CH2CHF, இங்கே வந்து COOH இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா தட் இஸ் 1 மெத்தில் குரூப், இங்கே 2 இருக்குது. ஓகே, அடுத்து COOHக்கு அடுத்த கார்பனில் ஃப்ளூரின் இருக்குது, இங்கேயும் COOHக்கு அடுத்த கார்பனில் ஃப்ளூரின் இருக்குது. பட் இந்த டிஃபரன்ஸ்னால this will be more acidic. A is more acidic than B. Okay, so due to the alkyl group difference. Okay, இப்போ அடுத்து ஓகே, இப்போது இது மூணையும் கம்பேர் பண்ணும்போது எது மோர் அசிடிக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது எத்தனாவது கார்பனில் ஃப்ளூரின் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன். ஸோ செகண்ட் கார்பனில் ஃப்ளூரின் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு கார்பனில் ஃப்ளூரின் இருக்குது. ஹியர் தேர் இஸ் நோ
fluorine. இந்த இடத்துல alkyl group மட்டும்தான் இருக்கு, fluorine கிடையாது. So as the distance increases minus the effect வந்துட்டு குறையும். minus I or plus I ன்னு கிடையாது, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே as the distance increases it will diminish a little. ஓகே, ஸோ இப்போது இங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ளூரின் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னா that is more acidic, we could say this is more acidic. பட் இந்த கார்பன்லேருந்து ஃப்ளூரின் வந்துட்டு ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னும் போது அதோட எஃபெக்ட் வந்துட்டு குறையும். ஓகே, ஸோ கார்பனுக்கு அடுத்த கார்பனில் இருக்குன்னா அங்கே வந்து அசிடிட்டி அதிகமாகும். டிஸ்டன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் ஹியர். ஸோ இங்கேயும் ரெண்டுமே ஃப்ளூரின் தான், பட் இதில் கார்பனுக்கு அடுத்த கார்பனில் இருக்கிறனால திஸ் இஸ் மோர் அசிடிக். இங்கே ஒரு கார்பன் கேப் வரனால திஸ் இஸ் லெஸ் அசிடிக் தேன் திஸ். ஸோ பி அடுத்து ஏ அடுத்து டி, சாரி சி. So this will be the order. ஒன்றும் இல்லை, டிஸ்டன்ஸ் ஆக ஆக அசிடிட்டி வந்துட்டு குறையும். ஸோ நம்ம எப்போயுமே அசிடிட்டி கம்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கா இல்லை எத்தனாவது கார்பனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப தூரத்தில் இருக்குது, கார்பனிலேருந்து தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஃப்ளூரின் இஸ் ஹியர் தட் இஸ் வெரி வெரி லெஸ் அசிடிக். இந்த இடத்துல இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் மாலிகுல் வந்துட்டு ரொம்ப கம்மியான அசிடிட்டியில் இருக்கும். கார்பனைலுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கணும், அப்போ தான் அது வந்துட்டு மோர் அசிடிக்காக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ யூ ஜஸ்ட் ரீகால் வாட் வி ஹேவ் டிஸ்கஸ்டு. இட் இஸ் ஜஸ்ட் அ கிராஷ் கோர்ஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு கிளான்ஸாக தான் பார்ப்போமே தவிர வி டோன்ட் டிஸ்கஸ் மச். பட் இருந்தாலும் நானும் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக அந்த எஃபெக்ட் வந்துட்டு குறையும். ஸோ அசிடிட்டி வில் டிக்ரீஸ் வித் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் amine. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்ஸ் ரெண்டுமே இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வச்சுட்டு வி குட் சேம். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்தில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு in gaseous state so this is ammonia, primary amine, secondary amine and tertiary amine. So in the case of basicity is directly proportional to plus I and inversely proportional to minus I. So acidity ku அப்படியே opposite ஆ இருக்கும். plus I group இருக்குன்னா basicity will increase, minus I group இருந்துச்சுன்னா basicity will decrease. So this is the trend here. So இங்க gaseous stateல பார்த்தோம்னா tertiary amines are more basic than secondary than primary than ammonia. So இது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது tertiary amine is more basic in gaseous state. So note that word gaseous state. Okay, so this is due to இங்கே வந்துட்டு plus I group கிடையாது, இங்கே plus I group வந்துட்டு 1 இருக்குது, இங்கே plus I 2, இங்கே plus I 3. So this is the order of basicity in the gaseous state. amines oda basicity gaseous state lab. Next one aqueous state or aqueous medium nu paathumna there are two criteria. If R is equal to CH3, next one is R is not equal to CH3. So இந்த ரெண்டு criteria வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா amines அதாவது primary secondary tertiary ல பார்த்தோம்னா when R is equal to CH3 the methyl group is CH3, tertiary is more as basic and then primary and then tertiary. Okay, when R is equal to CH3, so இந்த R group வந்துட்டு இப்படி RNH2 னு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதில் R வந்துட்டு CH3 இருக்கு அப்படின்னும் போது tertiary is more basic. இப்போ when R is not equal to CH3 அதாவது methyl group, so methyl group தவிர்த்து
எத்தில், ப்ரொப்பைல், ஐசோப்ரொப்பைல், ஐசோபியூட்டைல், பென்டைல், நியோபென்டைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரூப் வந்துச்சு அப்படின்னா in that case secondary, tertiary and then primary. So this will be the order. இது எதனால இந்த ஆர்டர் வருது அப்படின்றது due to plus I effect, அடுத்து hydrogen bonding or solvation, அடுத்தது steric factor. So these are the 3 points which account for this trend in the basicity of amines in aqueous or aqueous medium. Okay. Next one, stability of carbocations and free radicals. So stability of carbocations, carbanions last video we have discussed. So idhula paatho appadina plus I is directly proportional to stability of carbocation, carbon free radicals. So idhile paathomna tertiary free radical is more stable, and then secondary, and then primary, adutha methyl. Okay. Next is stability of carbanions. So stability of carbanions nu paathomna அப்படியே உல்டா இங்கே வந்துட்டு minus I effect வந்துட்டு இருக்கணும், directly proportional to stability of carbanions. இங்கே அப்படியே உல்டாவாக வரும், tertiary carbanions are least stable. And then okay, so this will be the order of stability of carbanions. Okay. Next one, questions. Choose the correct order of acidic strength of given acid. So you do it by yourself. நம்ம வந்து லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஆன்சர்ஸ் வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஈஸி தான். ஓகே, choose the correct increasing order of basic nature of amines. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அமோனியா வருது, அடுத்து ப்ரைமரி அமீன், அடுத்து செகண்டரி அமீன். ஸோ இது வந்துட்டு பாண்டு. Okay, next one is electromeric effect. So electromeric effect enna, when a reagent approaches a molecule with multiple bonds like C double bond or C double bond O, the shared pi electrons are completely transferred to one atom. So when a reagent approaches, so note the point, when a reagent approaches, ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்கலாம், ஒரு கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனாக இருக்கலாம். ஸோ ஒரு ரீஏஜென்ட் வரும்போது
வந்து அட்டாக் பண்ணும்போது the pi bond electrons will shift either to one of the carbon. ஸோ இங்கேயும் அப்படித்தான் இந்த மாதிரி ஒன்று ஷிஃப்ட் ஆகணும் ஒரு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகணும். the pi bond வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிறது. ஓகே, the shared pi electrons are completely transferredனா ஒரு கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜும் வரும். ஹியர் due to the electronegative difference oxygen மேலே நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் மேலே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அயான் ஃபார்மேஷன் நடக்குது. It is a temporary effect that can be observed only in the presence of a reagent. ஸோ இது ஏன் வந்து நம்ம டெம்பரரி அப்படின்னு சொல்கிறோம்னா it is observed only in the presence of a reagent. ஸோ reagent இல்லை அப்படின்னும் போது it is less reactive. There will be no formation of such ions. ஸோ reagent வரும்போது இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு we could observe. First one is plus I effect. So plus I effect என்னன்னா when a pi electrons of the multiple bond are transferred to the atom to which the reagent gets attached. Okay, so pi electrons வந்துட்டு எங்க மூவ் ஆகுது அப்படின்னா atom to which the reagent gets attached. இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து H plus வந்துட்டு attack பண்ணுது. So here H plus is the reagent. So here இந்த bond வந்துட்டு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இந்த கார்பன் மேலே ஒரு ரெண்டுமே சேம் தானே. ஸோ இந்த கார்பன் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா it gets a negative charge, it gets a positive charge. So positive negative they get bonded together. So it will get so hydrogen வந்து இங்கே positive charge. Okay, so a carbocation is formed here. Okay, when the pi electrons of the multiple bonds are transferred to the atom to which the reagent gets attached. Here the reagent is H plus. ஸோ இந்த மாதிரி pi electrons வந்து மூவ் ஆகுது. இப்போ இங்கே கூட மூவ் ஆகலை. இப்படி மூவ் ஆனாலும் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு வரும். இப்போ இங்கே மூவ் ஆகுதுன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னு வரும். இதில் H ப்ளஸ் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இப்படி வரும். இங்கே ஹைட்ரஜன் ஸோ இங்கே ரெண்டு கார்பனுமே ஈக்குவல் அப்படின்றனால தான் ஏதாவது ஒரு கார்பனில் we could write the electron transfer. Okay, அடுத்தது மைனஸ் ஐ எஃபெக்ட்னு பார்த்தோன்னா when the pi electrons of the multiple bonds are transferred to the atom to which the reagent does not get attached. To which the reagent does not get attached. அதே எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா மூவ் ஆகுது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ மூவ் ஆன ஆட்டமில் ரியேஜென்ட் வந்துட்டு ஆட் ஆகலை. அதாவது எந்த கார்பன் மேலே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுச்சோ அங்கே ரியேஜென்ட் ஆட் ஆகலை, ஆப்போசிட்டாக ஆட் ஆகுது. அப்போ இங்கே ரியேஜென்ட் என்னவாக இருக்கணும்? ஒரு நெகட்டிவ் சார்ஜில் தான் இருக்கணும். லெட் அஸ் டேக் சயனைட். ஓகே, ஸோ வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ஆட்டம் மேலே எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எந்த கார்பன் மேலே மூவ் ஆகுதோ அங்கே வந்து ரியேஜென்ட் வரணும். ஸோ அப்போ அந்த ரியேஜென்ட் என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் பாண்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் ஐ எஃபெக்டோட ரியேஜென்ட் என்ன? ஒரு எலக்ட்ரோஃபைல் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜு ஸ்பீசிஸ். மைனஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு வரும்போது பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எந்த கார்பன் மேலே மூவ் ஆகுதோ அங்கே ரியேஜென்ட் அட்டாக், அதாவது ரியேஜென்ட்டோட சப்ஸ்டியூஷன் நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல தான் அட்டாக் நடக்கும். அந்த தான் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எங்கே மூவ் ஆகும்? மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே ஆட் ஆகுதுன்னா, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜில் ஆட் ஆகுதுன்னா அந்த ரியேஜென்ட் என்னவாக இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். ஸோ மைனஸ் ஐக்கு நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீசஸ் இஸ் த ரியேஜென்ட், ப்ளஸ் ஈக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீசிஸ் இஸ் த ரியேஜென்ட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இ ப்ளஸ் ஈக்கு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கெட்ஸ் பாண்ட் Cn, a negative charge will be there.
ஓகே, ஸோ கார்பேனியான் ஃபார்மேஷன். இதே வந்துட்டு இப்படி எழுதலாம், for carbonyls 2 இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வருமா, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ். Cn இங்கே O மைனஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே எழுதணும்னா எந்த கார்பனில் எந்த ஆட்டமில் நெகட்டிவ் சார்ஜ் வருதோ அதில் தான், அதாவது எந்த ஆட்டம் மேலே எலக்ட்ரான் ஷிஃப்ட் நடக்குதோ அங்கே தான் ரீஜன் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜுன்றப்போ ஒரு பாசிட்டிவ் சப்ஸ்டியூண்ட், ஒரு பாசிட்டிவ் ரீஜென்ட் தான் வரணும், பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறது. ஸோ கார்போகேட்டன் OH. ஓகே, ஸோ இது வந்துட்டு அல்கீன், இது கார்பனைல், ரெண்டுலேயுமே இட் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே ரீஜென்ட் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். இங்கே ரீஏஜென்ட் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். Okay, next geometrical isomerism. So this is not in our topic, but let us discuss little about geometrical isomerism. So அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ geometrical isomerism பார்க்குறதுக்கு முன்னாடி let us see the questions. So choose the correct answer, order of acidic strength of given acids. ஸோ இஃப் யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், நீங்கள் வந்துட்டு கரெக்ட், நான் இப்போ வந்து ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன், அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆர் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. ரீசன் என்னென்னா, இங்கே ஃப்ளூரின் இருக்குது, -I குரூப், இங்கே ஆக்சிஜன். ஓகே, அடுத்து இங்கே வந்தோன்னா ஒன்லி 1 மெத்தில் குரூப், இங்கே 2 மெத்தில் செகண்டரி வந்துருச்சு. ஓகே, ஸோ 2 மெத்தில் குரூப், இங்கே 1, இங்கே ஆக்சிஜன், இங்கே ஃப்ளோரின். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தி ஆர்டர் won't be there. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் ஒரு -I குரூப்பு, அதுக்கு அடுத்து தான் +I குரூப்ஸ் வந்துட்டு வரணும். அடுத்து இங்கே பார்த்தோன்னா அப்படியே உல்டாவாக வரணும், ஏன்னா இது பேசிக் நேச்சர். கொடுத்துருக்கிறது என்ன, அமோனியா primary amine and secondary amine. So primary is less, அதுக்கு முன்னாடி அமோனியா வரணும், அதுக்கு அடுத்து secondary, அதுக்கு அடுத்து tertiary. So this is the order we expect here. So secondary வந்துட்டு more பேசிக்காக இருக்கணும், அடுத்து primary. So option B is the right answer. அடுத்து இங்கே வந்தோம்னா இங்கேயும் -I எஃபெக்ட். ஸோ ஆனியான் வந்துட்டு மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டாங்க, இதுக்கான ரீசன் என்னென்னா -I எஃபெக்ட். ஓகே, ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எங்கே வரும், எப்படி வரும், எதனால் வரும், இது எல்லாமே இந்த ஸ்டோரி எல்லாமே we have discussed. So it is just a recap. So geometrical isomerism arise in the alkene, double bond எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் இது வந்துட்டு வரும். We call that syn and anti. Syn and anti. Okay, so first example, aldoxine. ஸோ ஆல்டாக்சைன் எடுத்துட்டோம் அப்படின்னா
Okay, so aldaxime எடுத்துட்டோம் அப்படின்னா this is aldoxime. Another geometrical isomerism என்னன்னு பார்த்தோம்னா this is the another geometrical isomerism for this. என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும். பிகாஸ் த பொசிஷன் ஆஃப் hydrogen and OH here. Okay, so this is syn aldoxime, this is anti aldoxime. Yeah, அப்படினா the hydrogen and OH are on the opposite side, so this is anti. Yeah, OH and hydrogen are on the same side, so it is syn. So reason for this, hydrogen and OH are on same side of the double bond. So double bond க்கு opposite directionல இருந்துச்சு அப்படின்னா it is anti, same sideல இருந்துச்சுன்னா it is syn. So double bond இப்படி இருக்கு, double bond இப்படி இருக்கு, இந்த directionல இருக்குன்னா it is anti, இந்த directionல இருந்தா syn. We know that alkenesல எப்படி வருதோ அதே மாதிரி தான். அடுத்தது வந்துட்டு அசோபென்சீன். ஸோ அசோபென்சீன்லேயும் இதே தான். ஸோ அசோபென்சீன் எடுத்துட்டோம்னா இது ஒரு geometrical isomerism, not isomerism, it is isomer. So these two are geometrical isomers of azobenzene. Why? Because இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம இதை ரெண்டை வச்சு சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஃபினைல் குரூப் ஆர் ஆன் த சேம் சைட், இன்னொன்று வந்துட்டு தே ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட். அடுத்தது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எய்தர் ஆன் த சேம் சைட் ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட். ஸோ திஸ் இஸ் syn, this is anti. So geometrical isomers of aldoxime and அசோபென்சீன். ஸோ ஆல்டாக்சைமில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் அண்ட் OH வச்சுட்டு பார்க்குறோம். இதில் ஹைட்ரஜன் அண்ட் OH ஆன் ஆப்போசிட் சைடு, சேம் சைடில் இருந்தால் சின், ஆப்போசிட் சைடில் இருந்தால் ஆன்டி. இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு சொல்லலாம், ஆர் த ஃபினைல் குரூப் வச்சுட்டு சொல்லலாம். ரெண்டு ஃபினைல் குரூப்புமே சேம் சைடு இருக்குன்னா தட் இஸ் சின், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னா தட் இஸ் ஆன்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் enantiomers or diastereomers. ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கான மீனிங் டெஃபனிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. பட் ஈவன் ஐ வுட் சே enantiomers அப்படின்றது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ், நான் சூப்பர் இம்போசிபிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட ஹேண்ட் அண்ட் பாம் தான். ஏன் அப்படின்னா இப்போது இந்த ஃபிங்கர் இந்த ஹேண்ட் இருக்க இந்த பாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் தான் இது. ஓகே, ஸோ இந்த நடுவில் ஒரு மிரர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு எது வரணும், இந்த தம் வரணும், இங்கே தம் இருக்குது. அடுத்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், அடுத்து மிடில் ஃபிங்கர் வரணும், அடுத்து மிடில் ஃபிங்கர், அடுத்து வந்து இந்த ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர், அடுத்து இங்கே ரிங், அடுத்து வந்து இந்த ஸ்மால் ஃபிங்கர். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். இப்போது இந்த மிரர் இமேஜ் எடுத்து நான் இது மேலே வைக்கிறேன் அப்படின்னா தே ஓன்ட் சூப்பர் இம்போஸ், அதாவது ஒன்று மேலே ஒன்று அப்படியே இருக்காது. தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா பார்த்துட்டு உங்கள் கை வச்சு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் enantiomer. ஸோ enantiomersக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹேண்ட் வச்சுட்டு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் enantiomer. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் எடுத்துட்டோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் வச்சோம்னா
this is lactic acid, this is D-lactic acid, this is L-lactic acid. இப்போ இந்த mirror image எடுத்து இது மேலே வச்சோன்னா they won't superimpose. ஒன்று மேலே ஒன்று அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்காது. This is called enantiomer. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா tartaric acid. அடுத்து tartaric acid பார்த்தோம்னா tartaric acid and இதோட mirror image. So they won't superimpose. அடுத்து அதே மாதிரி இதில் symmetry இருக்கனாலும் symmetry கிடையாது. இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வச்சுட்டு பார்த்தோம்னா so that optical rotation will also be there, and these two are called enantiomers. This is L, this is D. Okay. அடுத்தது ஒன்று மீசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா இதை வச்சுட்டு சொல்லலாம், கைரல் கார்பன் இருந்தாலும் any kind of symmetry, any elements of symmetry will be there, so that is called a meso compound. This is a meso one because there is a symmetry here. So இந்த மாதிரி symmetry இருக்கு, பட் ஆனால் it also have a chiral carbon. So chiral carbon இருக்கு, அந்த molecular symmetry இருக்குன்னா that is called meso compounds. ரெண்டுமே டி மாதிரி தெரியுதோ? ஓகே, இந்த இதில் பார்த்தோன்னா சிமிட்ரியும் இருக்குது, கைரல் கார்பனும் இருக்குது. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் மீசோ காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸில் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இஃப் காம்பவுண்ட் டஸ் நாட் கண்டெயின் எனி சிமெட்ரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது சிமெட்ரி வந்துட்டு இருக்கக்கூடாது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸுக்கு. தென் த நம்பர் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. நம்பர் ஆஃப் மீசோ ஃபார்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது லாக்டிக் ஆசிட் எடுத்துட்டோம் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் நம்பர் ஆஃப் optically active form, that is the chiral center வந்துட்டு 1. so here n is equal to 1, 2 power 1 equal to 2. so 2 optically isomers are possible here. மீசோ காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தோன்னா மீசோ காம்பவுண்ட்ஸ் எங்கே வரும், அந்த இடத்துல பிளேன் ஆஃப் சிமெட்ரி, அதாவது எனி கைண்ட் எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் மட்டும்தான். பட் ஹியர் தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ மீசோ காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இங்கே 0. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு மீசோ ஃபார்ம் வந்துட்டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இஃப் காம்பவுண்ட் கண்டெயின் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது and contain even number of chiral centers, then number of optically active form is equal to 2 power n minus 1. Number of meso form is equal to 2 power n by 2 minus 1. So இதுக்கு example let us take tartaric acid. So tartaric acid n is equal to 2, ரெண்டு chiral centers இருக்குது, so 2. so number of optically active form இதுக்கு பார்த்தோம்னா 2 power n minus 1. இங்கே total isomers is equal to 2 power n minus 1 plus 2 power n by 2 minus 1. so 2 power n minus 1 plus 2 power n by 2 minus 1.
2 power 2 minus 1 plus 2 power 2 by 2 minus 1. So 2 power 1 plus 2 power 2 by 2 is 1 minus 1. அதாவது 1 minus 1 is 0. 2 by 2 is 1. 1 minus 1 is 0. So 2 power 0. Anything power 0 is 1. So 2 plus 1, 3. So 3 optically isomers are possible. அதில் 1 வந்துட்டு mesomeric form. This is meso compound. This is isomers. அதாவது அந்த enantiomer சொல்கிறது. Okay, number of optical isomers. If compound contain plane of symmetry and odd number of chiral centers, then the number of optically active form is equal to 2 power n minus 1 minus 2 power n minus 1 into 2. At the number of mesoform வந்துட்டு 2 power n minus 2 into 2. So இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி we get total isomers is equal to 2 power n minus 1. ஸோ ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ we get this only. Okay, so 2 power n minus 1. So let us take n is equal to 3. 2 power n minus 1 ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 power 3 minus 1 equal to 2 power 2 equal to 4. So 4 optical isomers are possible. Total isomers. Okay. So this is about something little about geometrical and optical isomerism. ஸோ இதோட எஃபெக்ட் இந்த நம்ம பார்த்துட்ருக்க ஜிஓசியோட எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள், இட்ஸ் ஜஸ்ட் அ கிளான்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப இது பண்ணவும் கிடையாது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எனி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வில் பி தேர். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.